சைனா இன்னொரு விஷயத்துலயும் புரட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விண்வெளி விவசாயம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? அது ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்துல இருக்குது. அதுல வந்து கிராவிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இடத்துல நெல் பயிரு அத கொண்டு போய் விதைய எடுத்துட்டு கொண்டு போய் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணிட்டாங்க. அதாவது கொஞ்சமா டெஸ்ட் பண்ணிட்டு. ஒரு 4 டப்பால ஒரு 6 விதைகள கொண்டு போயிட்டு, அங்க போய் விவசாயம் பண்ணி, அது ஒரு 500 சொச்சம் விதைகள உற்பத்தி பண்ணிடுச்சு. பயிர் வளர்ந்து. அத அறுவடையும் பண்ணிட்டாங்க. அந்த 2022லேருந்து இந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. அத அறுவடை பண்ணிட்டு, இப்ப கீழ கொண்டு வந்து, அத வந்து இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு அந்த மைக்ரோ கிராவிட்டிய தாங்குற அளவுல, அந்த பிளான்ட்ஸ் என்னலாம் சக்தி இருக்கு அதுக்கு. இந்த கிராவிட்டியே இல்லாத இடத்துல அது எப்படி வளர்ந்துச்சு? அதோட ஆயுள் எப்படி இருக்கும்? அதோட அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? அதெல்லாம் இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இப்ப முதல்ல கட் பண்ணோனே திருப்பியும் ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்கும் இல்லையா? இந்த பயிர நெல்ல மட்டும் எடுத்துட்டாலும் திருப்பி இன்னொரு விளைச்சல் குடுக்கும் இல்லையா? அது ஒரு தடவ பண்ணி பார்த்துட்டாங்க. அதுவும் வந்துருச்சு. அப்புறம் அதோட விதைய எடுத்து மறுபடியும் விதைச்சு, புதுசா இன்னொரு சர்க்கிள் கொண்டு வரதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அந்த ஒரு செட் முடிச்சுட்டாங்க. அந்த விதையிலேருந்து விதை எடுத்து அடுத்த அறுவடையும் முடிச்சாச்சு. ஒரு 120 நாளா பொறுமையா அத வளர்த்து, இங்கேருந்து கொண்டு போய் குடுத்து, அங்கேயே ஒரு 3 பேர் அங்கேயே தங்கி இருந்து, இனிமே எங்கேயாவது இந்த மாரி ரிசர்ச்க்கு போம்போது, இங்க கீழ இருந்து ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போக தேவையில்ல. இதுவரைக்கும் ஃபுட் எல்லாம் எடுத்து எடுத்து தானே போயிட்டு இருந்தாங்க. இப்போ இது மாரி செஞ்சுட்டா, நம்ம வந்து அதுவே நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. இனிமே நிலாவுல போய் விதைக்கணுமா? செவ்வாயில போய் புது புதுசா குடியேறலாமா? அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு இது வந்து பேசிக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் புரட்சி பண்ணிட்டாங்க. நம்ம போன தடவ பார்த்தோம் சூரியன உருவாக்கினாங்க. செயற்கை சூரியன். அதுலயும் ஃபர்ஸ்ட்டா இருந்தாங்க. இப்ப சைனாக்காரங்க அடுத்தது இந்த விவசாயத்திலயும் புரட்சி பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெஸ்ட் பண்றதுக்கு இது உபயோகமா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. பூமி நல்ல விவசாய பூமி தான், நல்ல பூமி தான். அத மாசுபடுத்தி கெடுத்து நாசமாக்கியாச்சு. அடுத்தது பல கோடி செலவு பண்ணி அங்க விண்வெளியில செய்றாங்களாம். அப்ப இது முதல்ல இருக்கிற பூமிய நல்லபடியா தக்க வச்சுக்கலாம்ல. அது பண்ணல. அத விட்டுட்டு கடவுள் குடுத்த பூமிய நாசம் பண்ணிட்டு, மேல போய் மார்ஸுக்கு போலாமா? நிலாவுக்கு போலாமா? அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம இப்போ எலான் மஸ்கோட ராக்கெட் வேற ஒரு பாற்று அப்படி நிலாவுல வேற போய் அ விழுந்துருச்சாம். அது எப்படின்னா 8000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த பார்ட் வந்து விழுந்திருக்கு. ஏதோ 400 டன் எடையோ என்னமோ. அவ்வளவு பயங்கரமான எடையோட, அவ்ளோ ஃபோர்ஸோட போய் அப்படி விழுந்திருக்கு. அத வந்து நாசால கூட படம் பிடிக்கல. ஆனா கொரியக்காரங்க காசான்னு ஒண்ணு KASA அவங்க வந்து படம் எடுத்திருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் ஓரளவு தெரியுது. அது போய் விழுந்து ஒரு பள்ளமா உண்டாக்கியிருக்கு. ஒரு பள்ளத்தாக்கு மாரி உருவாகியிருக்குது. இதனால பூமிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா டெப்ரீஸ்ன்னு சொல்றாங்க. நெறைய அந்த சேட்டலைட்ட விட்டு அந்த ராக்கெட்லாம் அங்கங்க அப்படி போயிடும் இல்லையா? அதோட மிச்சம், துண்டுகள், பாகங்கள் 1959லேருந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த விண்வெளியில அந்த குப்பைகள் வேற அதிகமாயிட்டே இருக்குது. பூமிய மாசுபடுத்தினது மட்டும் இல்லாம, விண்வெளியையும் குப்பையாக்கிட்டாங்க. அந்த டெப்ரீஸ் வந்து எக்கச்சக்கமான வெயிட்டோட அங்கங்க அப்படி மேல மேல அப்படியே நிக்குதாம். அது எந்த நேரம் வேணாலும் நிலாவுல விழலாம், பூமியில விழலாம். எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். அது வந்து இன்டர்நெட் இந்த இதெல்லாம் கூட பாதிக்கலாம் வருங்காலத்துல அப்படின்னு ஒரு அபாய சங்கு குடுத்திருக்கிறாங்க. அது எந்த நேரம் என்ன நடக்குமோ தெரியல. இங்க கீழ இருக்கிறது பத்தாதுன்னு இப்ப மேல இருந்தும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேல இருந்து விண்கல் விழுது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி இந்த டெப்ரிஸாலயும் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். எல்லா டெப்ரிஸும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து விழுந்தாலும் பிரச்சனையாகும். இந்த மாரி நம்ம நெட் கவரேஜ் இதெல்லாம் போகும். டேட்டா சென்டர் மேல விழுந்துச்சுன்னா அது போகும். இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அடுத்தது இந்த சுற்றுச்சூழல்ல இப்ப வெப்பமயமாதல் வேற இருக்கு இல்லையா? இது வந்து அந்த பாறைகள்லாம் வேற உருகி விழுந்துச்சு. அண்டார்டிக் சைடுல இருக்கிற பனிப்பாறைகள்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கடல் மட்டம் உயரும். அப்படின்னு பூமி லெவல்லயும் இந்த மாரி அழிவுக்கான இது நெறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா என்னது காட்டுதுன்னா, கலிகாலம் ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிறத காட்டுது. அதோட இல்லாம இப்போ உள்ள கலிகால நாஸ்டடாமஸ் இப்ப இந்த செஞ்சுரிக்கு ஒரு நாஸ்டடாமஸ் புதுசா இருக்கிறாரு. அ அவரு ஒரு ஃபாரினர் தான். நார்வேக்காரர்ன்னு நெனைக்கிறேன். அவரு கணிச்சதெல்லாம் கரெக்ட்டா நடந்திருக்காம். அந்த ஃபுட்பால் மேட்ச்ல இந்த ஸ்பெயின் தான் ஜெயிக்கும்னு சொன்னாராம். அது நடந்துருச்சாம். இன்னொரு இன்சிடென்ட் சொல்றாங்க. அதுவும் கரெக்ட்டா நடந்துச்சு. அவரு என்ன சொல்றாரு, 3 வேர்ல்டு வார் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து அந்த அண்டார்டிக் பகுதியில அந்த உருகிக்கிட்டு இருக்கு. பனி பாறைகள்லாம் மெல்ட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா?
அப்ப கீழ இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருதாம், தெரியுதாம். அப்ப அந்த ஏரியால இருக்கிற ஒரு 2, 3 கண்ட்ரி வந்து அந்த ஏரியா சொந்தம்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த அண்டார்டிக் ரஷ்யாவுக்கு, அப்புறம் நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஏரியால இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா நிலம் மேல வந்து பனிப்பாறை எல்லாம் உருகிச்சுன்னா, அதுல இருக்க மினரல்ஸ் யாருக்கு சொந்தம்? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு சண்டை வரும். அப்ப அதுல ரஷ்யாவும் இருக்கு, நேட்டோவும் இருக்கு. இதுதான் பிரச்சனை. வெறும் நேட்டோ மட்டும் இருந்துட்டுன்னா ஒண்ணும் இல்ல. அதுல ரஷ்யாவும் இருக்கிறதுனால, நிச்சயம் அந்த பொருளுக்காக அடுத்தது சண்டை வரும். அதுதான் பெருசா 3 வேர்ல்டு வாரா மாறும். இப்ப நடக்கிறது கூட பெருசு கிடையாது. அது அதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு போகும்போதுதான் பெருசா மாறும்னு சொல்லிட்டு அவரு ஒரு கணிப்பு கணிச்சிருக்காரு. ஆனா இதுதான் உண்மையா நடக்க போகுது அப்படின்னு 10% என்னால சொல்ல முடியாது. ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இப்ப நவீன நாஸ்டடாமஸ் சொல்லிட்டு இருக்கிறாராம். இந்த மாரி நெறைய விதங்கள்ல உலக அழிவுக்கான பாதை தான் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து நமக்கு கடைசியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இத தடுத்து நிறுத்த முடியாது. உலகம் அழியறது அழியதான் போகுது. ஆனா அடுத்த பிறவில நம்ம சுகமா பிறக்கணும். சொர்க்கவாசியா பிறக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம வந்து முக்தி அடைஞ்சு தான் மறுபடியும் அங்க பிறக்க முடியும். இந்த காலத்து இனிமே உலகத்தையே நம்மளால மாத்த முடியாது. ஆனா கடவுள் வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா புது உலகத்த ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது யாருக்குமே தெரியாம ஒரு மறைமுகமா, ரகசியமா நடந்துட்டு இருக்குது. அது வெளியில யாருக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் பிராக்டிஸ் பண்றாங்க. கடவுள் சொன்னத செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது தன் ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு சிவபகவான நினைக்க நினைக்க அவரும் தன்னோட அப்பா ஒளிப்புள்ளியா செம்பொனான ஒளி உலகத்துல அவர் இருக்கிறாரு. ஜோதி ரூபமா இருக்காரு. அப்படி நினைக்க நினைக்க நம்ம பாவ கர்மங்கள்லாம் அழிஞ்சு நம்ம தூய்மையாகி முக்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் சொர்க்கத்துல சத்தியத்துல வந்து பிறப்போம் அப்படிங்கிற விஷயத்த கடவுள் சொல்லிட்டு இருக்காரு. இதுல நிறைய சீக்ரெட் ரகசியங்கள்லாம் இருக்கு. ஆனா இதுல இந்த ஒரு வீடியோல நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு வீடியோல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கோம். ராஜயோக தியான நிலையத்துல இத ஃபுல்லா 7 டே கோர்ஸ்ன்னு எடுப்பாங்க. அத போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கடவுள் என்னென்ன ஞானம் சொல்றாரு, உண்மையான பகவத்கீதை என்ன அப்படிங்கிறத நீங்க தினம் 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 அதை படிக்க 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 எல்லாமே நீங்க புரிஞ்சுப்பீங்க. உலகத்துல என்ன நடக்கிறது, நடக்க போறது, இனிமே நடக்க போறது என்ன, இறந்த காலம், இடைநிலை, கடைநிலை எல்லா விஷயம் ரகசியமா நமக்கு புரியும் போது இந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நல்லதுக்குதான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து சந்தோஷமா அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படியும் எப்படியும் அந்த 3 வேர்ல்டு வார் வரதான் போகுது. ரஷ்யா பக்கம் கொஞ்சம் கண்ட்ரிஸ் சேரும். அப்புறம் அமெரிக்கா, நேட்டோ இவங்க சைடு கொஞ்சம் கண்ட்ரிஸ் சேரும். 2 உலகமே 2 பாகமா பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அணுகுண்டு இந்த மாதிரி பாம் போட்டு அவங்க கதையை முடிக்க தான் பார்ப்பாங்க. தான் தான் பலசாலின்னு காட்டுறதுக்கு ஈகோனாலையும் அந்த அகங்காரத்தினாலையும் உனக்கு நான் சலிச்சவன்ல, நான் தான் வலிமையானவன், எனக்கு தான் எல்லா மினரல்ஸ் எல்லாத்தையும் அடையணும், இந்த மாதிரி பேராசைனாலையும் அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அது வந்து அந்த ஒரு முடிவுக்கு வர்றது எதுக்காகன்னா எல்லாமே நமக்காக தான். எல்லாமே நமக்கு தான் வந்து சேரப்போகுது. அவங்க வந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறதில்ல. அதெல்லாம் கானல் நீர் தான். இந்த விவசாயம் பண்றதாகட்டும், சைனாக்காரங்க சூரியனை உற்பத்தி பண்ணட்டும், விவசாயம் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அவங்களெல்லாம் எதையுமே கிடைக்க போறதில்ல. ஏன்னா கடவுள் வந்து சொல்லிட்டாரு. கடைசியில பாரத நாடு தான் பொன்னுலக பாரதமா மலரப் போகுது. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த இந்த சண்டைனால இதனாலயும் கடலுக்கு அடியில, பூமிக்கு அடியில போகுது. கடலுக்கு அடியில மூழ்க போகுது. அப்ப கடல்ல இருக்கிற மத்த மினரல்ஸ் ஆகட்டும், தங்கம், வைர, வைடூரியம் எல்லாம் கடல் கொண்டு வந்து இந்தியால சேர்க்கிறோம். அதுக்கு நம்ம தகுதியுடையவனா ஆகணும். அப்பதான் அது வந்து சேரும். தகுதினா என்ன? நம்ம வந்து இந்த உடம்புன்னு நினைச்சு நிறைய பாவ கர்மங்கள் பண்ணிட்டோம் இல்லையா? இத்தனை ஜென்மமா. அதெல்லாம் மறந்து நம்ம ஆத்மான்னு கடவுள் புரிய வைக்கிறாரு. நீ வந்து ஆத்மா, உடம்பு கிடையாது. ஆத்மாங்கிறது புருவ மத்தியில உள்ள அந்த பிரெயின்ல பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கு. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அது அந்த ஆத்மா தான் நம்ம உடம்புல இருந்துட்டு நம்ம அது மூலமா தான் இவ்வளவும் செய்யறோம். கண் மூலமா பார்க்கிறது, வாய் மூலமா பேசுறது, காது மூலமா கேட்கறது எல்லாமே அந்த ஆத்மா தான் செய்யுது. உடம்புங்கிறது வெறும் கருவிதான். அதனால நீ அத கருவின்னு புரிஞ்சுகிட்டு ஆத்ம உணர்வுக்கு வா. உடல் உணர்வு அத விட்டுட்டு உடம்புங்கிறத மறந்து ஆத்ம உணர்வுக்கு வர வர வந்துட்டு என்ன அப்பான்னு அன்பா நினைக்கிறோம். நானும் ஆத்மாவோட அப்பா அப்படின்னு கடவுள் சொன்னாரு. ஆத்மாவோட அப்பா தான் சிவன், அல்லாஹ், ஜெகோவா, கர்த்தர் எந்த பேர்ல வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பா அவர் ஒருத்தர் தான். காட் ஃபாதர் அப்படின்னு ஹெவன்லி காட் ஃபாதர்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவருதான் தந்தை. அவர் அப்பான்னு அன்பா நினைக்க நினைக்க நம்ம ஆத்மால பதிவான இத்தனை கெட்ட குணங்களும் அழிஞ்சு நம்ம வந்து தூய்மை ஆனாதான் அதை அடையறதுக்கு தகுதி பெறுவோம். சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு இந்தியா தான் அது ஆக போகுதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம பாரத நாடுதான் சொர்க்கமா மாறப்போகுது. மறுபடியும் சத்தியம் ஆரம்பிக்க போகுது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு 4 யுகம் சொல்றாங்க இல்லையா? அதுல இப்ப கலியுகம் இறுதி கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது சத்தியுகம் ஆரம்பிக்கணும். இது வந்து திருப்பி திருப்பி ரொட்டேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். இரவு முடிஞ்சா பகல், பகல் முடிஞ்சா இரவுன்ற மாதிரி
கலியுகம் முடிஞ்சு அடுத்தது சத்தியுகம் சொர்க்கம் ஆரம்பிக்க போகும்போது நாம தான் அதை அனுபவிக்க போறோம். இப்ப அந்த ரஷ்யாவும் அவங்களும் சண்டை போட போறாங்கன்னா 2 பூனைகள் வந்து சண்டை போட்டு அந்த வெண்ணெய வந்து குரங்கு எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு கடவுள். அந்த மாதிரி அந்த வெண்ணெய் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. வெண்ணங்கிறது இந்த உலக ராஜ்யம், இந்த சொர்க்க ராஜ்யங்கிறதா வெண்ணன்னு காமிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த ஆஞ்சநேயருக்கு நெஞ்சில அந்த வெண்ணெய் சாத்துறது, அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயில்ல எப்பயும் இந்த வெண்ணெய் சாத்துற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் கையிலயும் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த உலக ராஜ்யம் அவங்க கைக்கு வந்துருது. சண்டையே போடாம ஈஸியா அமைதியா இருந்து, நம்ம அமைதியா இருந்து நம்ம பாவ கர்மாலாம் அழிக்கிறோம். கடவுள் நினைவுல இருந்து இருந்து. அதுதான் அப்படி சிம்பாலிக்கா அப்படி கோயில் சிலையில அப்படி காமிச்சுட்டாங்க. குரங்கு மாரி இருக்கிற நம்ம அந்த குரங்கு புத்தியெல்லாம் விட்டுட்டு தெய்வீக நிலைக்கு உயர்கிறோம். இதுதான் ஆஞ்சநேயர் நெஞ்ச கிழிச்சு காட்டும்போது உள்ள வந்து கடவுள் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராமரை தவிர வேற யாரும் கிடையாது. ராமர், சீதை, லட்சுமணன் அதுதான் அந்த காட்சியை தான் காட்டுவாரு. அப்படியே நெஞ்சு கிழிச்சு. காரணம் என்னன்னா நம்ம கடவுள் நினைவுல இருக்கிறது தான் அந்த புத்தியில நம்ம கடவுள் நினைவுல இருந்து நம்ம தூய்மையாகிறது தான் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம ஆஞ்சநேயரா இருந்தது நாம தான். குரங்கு புத்தியோட இருக்கிறத அப்படி தெய்வமா மாத்திட்டாங்க. ஆஞ்சநேயரை இப்ப தெய்வமா வழிபடுறதுக்கு காரணம் என்னன்னா அவரு வந்து தூய்மையா மாறி கடவுள் நிலைக்கு உயர்ந்துட்டாரு. அதனாலதான் நம்ம கும்பிடுறோம். அந்த உருவகப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த மனுஷன்ல இருந்து தெய்வீக நிலைமைக்கு அந்த உயர்ந்துட்டோம்னா அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த விகார குணங்கள் எல்லாம் விடுத்து அன்பு, அமைதி, தூய்மை, சுகம் இந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கடவுள்கிட்டேருந்து அந்த சக்தி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துரும். அந்த தகுதியை அடைஞ்சிருவோம். அப்ப நம்ம அடுத்தது சத்தியகத்துல அந்த சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உள்ள தகுதி நமக்கு கிடைச்சிரும். நமக்கு ஈஸியா உலகமே நம்ம கையில வரப்போகுது. இதுக்குதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப சண்டை போட்டு அழியறதாகட்டும், அதனால இயற்கை சீற்றம் வந்து எல்லா பூமியில உள்ள எல்லா இதும் அழிச்சிட்டு கடல் தான் வந்து கடைசியா முடிக்க போகுது விஷயத்த. அதனாலதான் அந்த எப்பயுமே அந்த கடல் மேல அந்த மிதந்துட்டு வர்ற மாதிரி கிருஷ்ணனை காமிப்பாங்க. இந்த ஒரு அரசேலை மேல கிருஷ்ணன் படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு கோகுல் சாண்டில் பவுடர்ல கூட காமிப்பாங்க பாருங்க. அப்படி இருக்கிறது நாம தான் அப்படி சந்தோஷமா வரப்போறோம். இந்த உலகம் எல்லாம் முடிஞ்சு புது உலகம் ஆரம்பிக்கும் போது நாம தான் அப்படி வரப்போறோம் அப்படிங்கறத அப்படி சிம்பாலிக்கா கிருஷ்ணர் வந்து அப்படி சந்தோஷமா வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து ராஜயோக தியான நிலையத்துல எல்லாம் கிளியரா எல்லா ரகசியங்களும் சொல்லி கொடுப்பாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த ராஜயோக தியான நிலையத்துக்கு போய் நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பயிற்சி பண்ண பண்ண நம்ம அமைதியும் சந்தோஷமும் அடைந்துருவோம். அதோட இல்லாம இந்த பிரதரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலும் எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓம் சாந்தி.